Happy birthday, dear mom. Happy birthday to அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயரூபினி. நான் அம்மு. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியெல்லாம் நிற்கிறோம். இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்? இன்றைய தினம் நாங்கள் அம்மாக்கும் செந்திரனுக்கும் ஒரே நாளில் வந்திருக்கு பிறந்த நாள். என்ன அதனால நாங்கள் சரியாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்டே ஆகி கொண்டு வருது. அப்போ நாங்கள் அதுக்கடையில் நாங்கள் டக்காண்டு கேக்கு கட் பண்ணணும். அதுக்கு முன்னுக்கு நிறைய விஷயம் எல்லாம் இருக்குல்ல. ஓ, என்ன விஷயம்? நிறைய வெடிக்கலாம் கொளுத்தணும், எல்லாரும் கூப்பிடணும். ஓ, ஊராக்களையும் நாங்கள் இன்றைக்கு ஒழுப்போணும். இன்றைக்கு தெரியால என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன குளிச்சுட்டு தான் விழுக்கட்டோ இல்லை இல்லை என்ன மாதிரி இல்லை இல்லை 12 மணிக்கு பிறகு நாங்கள் குளிக்கிறீங்களா? 12 மணிக்கு பிறகு குளிக்கிறீங்களா? முன்னம் குளிச்சனீங்களா? முன்னம் குளிச்சனீங்களா? தொப்பி எல்லாம் போட்டு போறீங்க. சரியான பணிங்க இல்லையா? சரி சரி. அப்போ உண்மைக்குமே ஒரு வகையில் சந்தோஷம் உண்டு. அம்மாக்கள் செந்தனாக்களுக்கு ஒரேடியாக பிறந்த நாள் வந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறோம். அப்போ அம்மா நினைச்சதும் பாட்டு எதுவும் படிக்கிற மாதிரி பிள்ளை தங்கச்சி லிப்ஸ்டிக்கை மட்டும் மறக்காமல் அடிச்சு கொண்டு வந்துட்டு பாட்டு படிக்க மாட்டேன். சரி, ஒரு பாட்டு ஒன்று படிங்க. அம்மா கொண்டு ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு ஒன்று சும்மா சந்தோஷமாக படிங்க. அப்போ 2 பேரும் படிப்போம். அம்மாவுக்கு இது மாதிரி நானும் படிக்கிறேன், நீயும் படி. அந்த அம்மாண்டா சும்மா இல்லடா அந்த பாட்டு படிப்போம். உங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது இல்ல, அந்த பாட்டு தான் அம்மாக்கு எதாவது படிக்கணும். சரி சும்மா பாருங்க. சரி, 2 பேரும் படிப்போம். சரியா? சரியா? வெக்கப்பட்டா அங்கே கொண்டே விட்டு விட்டுரும் சொல்லி பாடணும். சரி, படிப்போம். ரெடியா? 1 2 3 படிப்போம். அவர் நானே ஒரு சின்ன ஒரு அம்மாக்காண்டி ஒரு 2 பேரும் தெரிஞ்ச அளவு படிக்கிறேன். கதவுதுங்க. அந்த உண்மைக்குமே அந்த அம்மாண்டா சும்மா இல்லைன்ற பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டு. இப்போ அம்மா நீங்களும் படிக்கணுங்க அம்மாக்காண்டி. ஐயோ, எனக்கு இந்த காய்ச்சல் நீங்க பாடுங்க. அதுவாக வெக்கமாக தான் கிடக்கு. அப்போ நான் இடையில படிப்பேன். அம்மாவுக்கு நான் கேக்கு வட்டையை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெடியன்று அப்படியே அம்மாக்களுக்கு போய் கேக்கு கட் பண்ணோம். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும். என்ன அதுக்கு முன்னாடி எங்கள் சாலுக்காரன் பெஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மைகளை கொஞ்சம் சமாளித்து பாருங்கள். கொஞ்சம் இருட்டு நேரம் தானே, கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் வீடியோ கூட. இப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அத்தான் தான் நிற்கிற அந்த வெடி எடுங்க. அப்படி நாங்கள் வெடியை கொளுத்துவோம். என்ன கொண்டாங்க தீப்பெட்டி தேவையில்லை. நாங்களே தீப்பெட்டி இது தானே. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுதான் நாங்கள் வேண சிங்கவெடி. சரியா? உடைக்கிறதுக்கு அறிகுறி கிடக்கா? தெரியும் தான். ஆனால் இதை விட கொஞ்சம் சின்ன வடியா இல்லையே? இல்லை, இதுதான் தொடர் வடி. ஆனால் இன்றைக்கு தங்கச்சி தான் கொளுத்த போகிறா இன்றைக்கு. ஓமா இப்படி இதில் வைத்து ஊராக கொஞ்சம் இது இந்த நட்டுவ காளி மாதிரி தான் போடுவோம். சரியோ? யாருங்க சொந்தக்காரர்? ஓ, நீங்க கொளுத்துவோம். ஆனா இந்த உருண்டோடியா கொஞ்சம் பரவாயில்லை. அது உங்களை தான் பார்க்கு. கொளுத்த போறீங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யறோம்டா அம்மாவே செந்திரனு மேடைக்கு அழைக்க போறோம். சரிதானே? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வேணும்னா கேட்க இந்த குட்டியை கிட்ட வந்து பாருங்க. இங்கே பாருங்க, இது அத்தைக்கு வாங்கினாங்க. ஹாப்பி பர்த்டே ஜேசிலி. அங்கால செந்திரனுக்கு ஹாப்பி பர்த்டே புருஷா. நீங்களாம் வேண்டிக்கல. அது இங்கே பாருங்க, 2 பேருக்குமே எல்லாம் 2 வாங்கி வச்சிருக்கிறோம். முதலாவது நான் அம்மாவுக்கு விஷ் பண்ணிட்டேன். ஓ, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன கடைபிடிச்சு கொஞ்சம் அப்போ முதலாவதா கோல் பண்ணி தயாக்கா விஷ் பண்ணிட்டேன். தயாமா விஷ் பண்ணுவா. அஞ்சிட்டா இது 2 பேருக்கு ஒட்டியடியா பிறந்த நான் மறந்துவேன். பத்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஒரு மேலே தான் கிடக்குண்டா, கொஞ்சம் வடிவா கிடக்கா. ஐயோ
அப்ப என்ன கேட்கும் போது கட் பண்ணுங்க அவன் ஒன்றும் கொளுத்துற ஐடியாக்கள் ஒன்றும் இல்லையா முளையில கொளுத்துங்க முதல் சொல்லி தரணும் என்னென்ன மாதிரி செய்யணும் இல்லை தானே அடிக்க போறோம் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Hamza. Happy birthday to you Chanduran. கேக் கட் பண்ணு கேக் அம்மா கேக் கட் பண்ணணும் கேக் கட் பண்ணணும் கண்ணு கடிக்கிறாங்க அவருக்கு எந்த அன்னைக்கு வேலைக்கு போய் கண்ணு கட்டணும் சரி 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 அப்படியே அள்ளி தோய வேண்டிய சரி கதை சரி வாழ்க்கை சரி கண்ணு கடிக்காது காணும் 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 ஆக்கலேங்க பாப்போம் என்ன அத்தியே கிட்ட எல்லாருக்கும் நல்ல வடி அண்ணா அண்ணா அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறோம் அம்மா யாருக்கு உங்களுக்கு ஒரு கரண்டியான தந்துடக்கா கரண்டியா இன்றைக்கு பேரும் மாட்டேன் ஏன்னா நேரம் பிள்ளையല്ലോ நித்திர தூக்கங்கள்ல என்னென்ன காய்க்கிறேன்னு தெரியும் ஏன்னா சந்திரன் அப்படித்தானே ஓமா சரி கொஞ்சம் நரம்பு தரேன் நான் தீர்த்து அடுத்த இந்தியா இந்தியா பிறந்த காலம் ஓடி போகுது நான் தீர்த்துட்டேன் அம்மாக்கும் ஆனா இன்றைக்கு அம்மா பற்றி ஒரு பாட்டு படிக்காட்டா தங்கச்சிக்கு அடிக்கிற அடியில கொஞ்சம்மா இன்றைக்கு நாள் சந்தோஷமா சாப்பிடுவேன் அடுத்த ஆட்ட தங்கச்சியா கலவன் ஓடியா வாங்க இல்லம்மா வழியா கவனிங்க கேக் கொடுத்து நான் தான் உங்களுக்கு தீட்டோம் நீ முடல இப்படி தந்தீட்டு இது வெளிநாட்டு பேச இது வெளிநாட்டு முறையா அம்மாவுக்கு பிதாக்க மாட்டேங்குது தண்ணியை கொண்டா நிறைய நினைக்கிறோம் பிறந்த நாள் விஷ் பண்றாரு எப்படி இருக்கு பிறந்த நல்லா இருக்கு என்ன கேக்கு தானே நல்லா இருக்கு போட அவளை அந்த லிப்ஸ்டிக் தெரியக்கூடிய ஆயிடும் அப்புறம் அவள் பிற நாளே குறைப்பாள் பட் தெரியுது சரி கொஞ்சம் மாக்காடுங்க இதுக்கு தானே வந்தேன் உங்களுக்கு பாய் அங்க பேச பேசந்தே அப்பா உடம்பு உடம்பு அந்த கை கையில் மட்டும் கை தாங்க அப்புறம் இந்த வாழ்த்துக்கள் ஐயோ செந்துக்கு பிறந்த வாழ்த்துக்கள் கேக்கு நான் கேக் சாப்பிடுவோம் எத்தனை வயசு உங்களுக்கு அத்தைக்கு இப்பதான் 49 புரிய 49 வயசு என்ன சாப்பிடுவோம் கேக் ஏய் நான் விரதம் அம்மா சரி சந்தோஷம் சரி ஓகே சந்தோஷமா அப்படியே நோமலா பார்த்துருப்பியல் எங்கடா இதுல அப்பாவை காணலன்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாமே நம்ம அப்ப அதுல வந்து நோமலா பாத்தீங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் வீடியோக்களும் கொஞ்சம் வெட்கமே ஆனா அழுது அதுல மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன ரெண்டு மாதிரி காலத்துல சேர்மனை காயில போட்டோம்னா அது உட்கார்ந்து இருக்கு ஆனா ஒன்றும் செய்யல அது நம்ம கூடிய அளவு கேட்ட நாங்கள் ஆள் வேற நாளைக்கு காணக்கூடியமா இருக்கு அடுத்த கட்ட தம்பி வாங்க தம்பி இந்த பாட்டு அம்மா காண்டி படிக்க மாட்டீங்க ஆசைப்பட்டு படிக்கிறாங்க
நீங்க பிறந்தநாளுக்கு யாரும் கூடி போச்சு அதான் பேச்சு நெஞ்சு விடுவான் ஆனா சென்று அடிச்சிருக்கான் ஆனா பொடி பில்லன் தெரியுமா ஆனா செந்திரன் வடிவு நாளே தான் பாப்பீங்க என்ன இந்த சந்திரன் கண் பார்த்த உண்மையா தெரியுமா செந்திரனுக்கு தான் சரி ஆமா உங்களுக்கு நான் அஞ்சு ஆடுங்க அப்படியே நிற்கிறான் கொடுக்கணும் சோடா வாங்கிக்கலாம் கொக்கோ கோலா இல்லையே சோடா எல்லாம் முதல்ல குடிச்சுட்டான் கொக்கோ கோலா இல்லையே இருக்கு நாளைக்கு இவ்வளவுமே சந்தோஷம் அம்மாவுக்கு நோம்பலான்றது சந்தோஷமா இருக்கு இன்னொரு கவலையமொன்று இருக்கும் என்ன அப்பா என்ன காணலைன்ட்டு எங்களால முடிஞ்ச அளவு அம்மாக்கண்ணே ஒவ்வொரு சந்தோஷமா இருந்தா அடுத்த முறையும் சந்தோஷமா கேக்கு போல் வெட்டக்கூடிய மாதிரி இருக்குமே இந்த கேக்கு வெட்டாதான் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஒன்றுமே இல்லை கவலை இருக்காது இன்றைய தினம் பிள்ளைகள் சேர்ந்து செய்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா இப்போ இந்த உறவுகளுக்கு தெரிய பண்ணினா பிறகுதான் இந்த வீடியோக்குள்ளேயே நாங்கள் கேக்கு வெட்டுறோம் கடவுளை மரிச்சா ஒரு காலம் உங்களுக்கு கேட்க விட்டுது நாளைக்கு கிளி கிளி என்று கிளிக்க போதில்லை வளர்ந்துருக்கு ஒரு காலம் கேட்க விட ஆனா உண்மையில நாங்கள் ஒரு சில நேரங்கள்ல இப்படித்தான வசதியை பொறுத்து நாங்க செஞ்சிருக்கிறோமே நம்ம அதுக்காண்டி இப்படி எல்லாம் எல்லாமே கட்டு உண்மைக்குமே வெட்டே இல்லை அப்ப செந்தனுக்கு என்ன மாதிரி இருக்கு இன்றைக்கு எனக்கு நல்லா என்ன சாமி என்ன என்ன வேற என்ன அப்ப அம்முவை பற்றி எதுவும் கோயில் சொல்றீங்க உங்களோட வைஃபை பற்றி அம்மு என்ன நேசிக்கு பேர்லாம் புருஷாண்டு புருஷாண்டு இப்போ என்ன வேற யார்ட்ட பேர் அடித்தா சண்டை இல்லை குடும்பத்துக்கு வந்துடும் அப்படி பிரச்சனை கிடைக்கல சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிப்போமே அம்மா கூப்பிட அம்மா கூப்பிடலாம் வர சரி அம்மா கேட்ட இப்ப இன்னத்துக்கான தங்கச்சி வந்து ஊக்கமா வந்த காரணம் பாட்டு படிக்கிறார் என்ன ஓம பிள்ளை உங்களோட சொந்த குரல்ல பாடுங்க சொந்த குரலில் பாட என்ன படிக்கல இங்க வேற இந்த பாட்டை படிப்போம் சரி எல்லாரும் சேர்ந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு என்ன என்ன ஓம அது அம்மா காசு வேண்டு இன்றைய தினம் அம்மு சிலைங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சந்தனுக்கு தான் பாட்டு படிக்கிறாரு நாங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அம்மாவுக்கு பாட்டு படிக்கிறோம் நீங்க வெள்ளம் வந்து ஆடிக்கா நிலப்படி சரி என்ன டைம் ஆகுது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே கடந்துச்சு 12 ஆச்சம்மா சரி என்ன பாட்டு படிக்க முடியாது நீங்கள் பாடுவோம் சரி அப்போ ஒரு பாட்டு ஒன்று நோம்பலா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமா ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன் அப்ப பாட்டு படிக்கும் நினைப்பு வந்து அதான் படிக்கிறனாலே இல்லை நிறுத்துது அப்படின்னு சொல்லிக்காங்க சரி நல்ல பாட்டு இல்லை நல்ல பாட்டு படிக்க ஒழுங்கு சரி இந்த பாட்டு படிப்போம் இல்ல ஆசைப்பட்டது பிறகு படிப்போம் ரெண்டாவது பாட்டு படிப்போம் ஆசைப்படுறது சும்மா அந்த பாட்டு உண்மையா நல்ல பாட்டு ஓய்க்க கூடாது சொல்றேன் எனக்கு 2 லைன் தான் தெரியும் எனக்கு மட்டும் ஃபுல்லா தெரியும் சரி படிப்போம் சரி ஓகே ஓகே படிப்போம் சரி அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா படிங்க ஒன்றும் படிக்காதா சரி ஓகே நாளைய தினம் ஃபுல்லா நாங்க படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் தம்பி இப்படி எல்லாம் படிப்பியது சிரிக்கிறான் செஞ்சல் அப்ப எங்கண்ட எல்லாருக்கும் வைத்த ஒரு பாட்டு ஒன்று படிங்க நீங்க சொல்லுங்க ஆனா நாங்கள் பிளான் பண்ண இப்படி சொல்லுங்க அப்ப அம்மாவே முன் நின்று எடுத்து லைட் ஆன் பண்ணுங்க பண்ணாங்க ஆட்டு ரூபண்ட போனேன்
உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு பிளான் பண்ண எப்படின்னு சொன்னால் அம்மாவே முன் நின்றுவடு அம்மாவே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அம்மாவே எனக்கு கேக்கு வெட்டி அப்படி தனக்கு பிஸ் பண்ணி விடுங்கன்னா பிளான் பண்ணாங்களே நான் அப்படியே செய்வேன்னு சொன்னேன். இன்று என்ன அனைவருக்கும் வணக்கம், எனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல எல்லாரும் பாருங்க. ஆமா வந்து நிக்கிறோம் அம்மா. சரி ஓகே, இன்றைய தினம் நைட்டு டைம் ஆச்சு, வீடியோ முடிப்போமா? சரி ஓகே, இன்றைய தினம் ஓரளவு கண்டு சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக அம்மாவுக்கு நாங்கள் கேக்கை கட் பண்ணியிருக்கிறோம். நாளைய தினம் கூட நார்மலாக கேக்குகளை கட் பண்ணி வசதியை பொறுத்து சில நேரங்களில் சாப்பாடு முறை அரேஞ்ச் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமே. பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் தவறாக நினைக்காதுங்க. என்னடா 2 கேக்கில் வெட்டினா டேபிள்ல தானே ஒரே கேக்கில் வெட்டி இருக்கலாம். நாளைக்கு அதை செய்வோம். இன்னைக்கு ஆக்களுக்கு ஒவ்வொரு கேக்கில் மற்றது நாங்கள் பெருமளவு கொண்டும் கொண்டாடையில நார்மலாகத்தான் அம்மாண்ட சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கேக்கு வேணே கட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு வரைக்குமே பெருசாக சொல்லவும் இல்லைன்னு. சரி ஆக்களோட முடிக்கிறோம். அத்தையாக்களோட வீடியோ வந்து முடிக்கிறோம். சரி, இதோட எங்கன வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு பாய் காட்டுங்க.